பர்டிகுலரா எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்ல இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு. அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படின்னு. அல்கரான வார்த்தைகளோ, நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ, மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தைகளோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை வாடா போடா உட்கார்றா நில்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. பர்சனலா நம்ம பேசலாம். மிஷ்கின், இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்கார்ந்து நிறைய பேசிட்டு இருப்பேன். பலமுறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்வேன், சார் இது ஏன் சார் இப்படி பேசுறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன். எப்பவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிற நம்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவா அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பத்தி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. நான் அவருக்கு சொல்லிக்கிறேன், இந்த நேரத்தில் கண்டிப்பா மேடையில் நான் இப்ப சொல்லிட்டேன். உங்களுக்காக மட்டும் இல்ல, அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்றேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து முதல்ல நான் கடைசியா சொல்லும் போது திரு அருள்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு மேடையில நாகரிகம் எவ்வளவு முக்கியம், பாசிட்டிவிட்டி எவ்வளவு முக்கியம், ஒரு படைப்பை பத்தி பேசும்போது நம்ம எவ்வளவு அதாவது ஒரு அழகா கருத்துக்களை சொல்லணுமே தவிர வல்கரான வார்த்தைகளோ, நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ, மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தைகளோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை வாடா போடா உட்கார்றா நில்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. பர்சனலா நம்ம பேசலாம். மிஷ்கின், இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்கார்ந்து நிறைய பேசிட்டு இருப்பேன். பலமுறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்வேன், சார் இது ஏன் சார் இப்படி பேசுறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன். அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டா ஓப்பனா இங்கே வந்து பேசியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார். ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாம அவங்க வந்து இப்படிடா இப்படி பேசிட்டு இருக்காரு ஒருத்தர், இங்க யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அருள்தாஸ் அவர்கள் வந்து தைரியமா நின்று, சார் இது தவறு, நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, உங்களுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், எல்லாரும் தயங்குவாங்க எப்படியா வாய்ப்பு போயிடுமேன்னு. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்கு வாய்ப்பை பத்தி கவலை இல்லை, எனக்கு எது கரெக்டோ அதை சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சு வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீ என்னடா சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். இவ்வளோ சினிமா துறையில கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் கடந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான், கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கணும், பேசுற வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும், அன்பா இருக்கணும், மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளா இருக்கணும், மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சொலிக்காத வார்த்தைகளா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால உபயோகப்படுத்த முடியலன்னா வாய முடிக்கணும். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் வந்து எந்த இன்டர்வியூல இருந்தா சரி, என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க. முடியாது. நான் வார்த்தையில ஒரு நெகட்டிவான விஷயத்தை விட பாசிட்டிவா சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது, ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமா பேசுறது, ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமா பேசுறது. ஆனா ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவா பேசுறது. ஆனா அதுதான் நல்ல விஷயம். பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா நினைக்கணும். வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லோரையும் அன்பா நேசிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு மற்றவங்களை பேசுறதோ இல்ல சகட்டு மேனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்றதோ, நாம் சொல்ல வர்றது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சொல்லிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்றதும் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது தவறு. அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களும் கேட்கணும், சார் இப்படி பேசாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாம எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் எழுந்து போயிடணும். நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் நீங்க மேடையில் இருந்தீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார். அதை எல்லாருமே பண்ணியிருந்தாதான் அப்படி பேசுறவங்களுக்கு அடுத்த கட்டமா பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க, தைரியமா வந்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை, இது அற்புதமான மேடை, இந்த மேடையில அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்ல இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு. அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படின்னு. ஆனா அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும். அந்த என்டையர் இன்டர்வியூ அந்த பேச்சை நான் பார்த்தேன். 32 நிமிஷம் அவர் பேசினதுல ஒரு 4 நிமிஷம் தவிர 28 நிமிஷம் அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் இருந்தது, சிறப்பான விஷயங்கள் இருந்தது, அவ்வளவு சிறப்பான கருத்துக்கள் இருந்தது. ஆனா அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில போய் சேரத்துக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு 4 நிமிஷம் வார்த்தைகள், 4 நிமிஷம் சொன்ன விஷயங்கள், அவர் சொன்ன அந்த அப்ஜெக்டிவ்ஸ், அவர் சொன்ன விஷயங்கள், அது எல்லாமே அந்த 28 நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு.
ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த 28 நிமிஷத்தை ரொம்ப அழகா பயன்படுத்துங்க. அந்த 28 நிமிஷம் நீங்க பேசியிருக்கீங்களா, அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமா அந்த 28 நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கும். வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கணும், வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதுல சொல்லியிருந்தாரு. அதை மட்டுமே சொல்லிதான் போறோம். அந்த 4 நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி 4 நிமிஷம் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த 28 நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதை நல்லிஃபை பண்ற மாதிரி இல்லாம யாரையுமே கேவலப்படுத்தாம, யாரையுமே கௌரவ குறைச்சல் பண்ணாம, இங்க இருக்கிற ஊடக நண்பர்களை மதிச்சு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றதான் என்னுடைய ஆசை. இங்க எல்லாருமே பாசிட்டிவா பேசணும்னு ஆசைப்பட்டுதான் ரொம்ப சைலண்டா போயிட்டு இருந்தது. என்னடா ரொம்ப சைலண்டா சாம்பார் மாதிரி போகுது ஈவெண்ட், தம்ப்நெயிலே இருக்காது போல இருக்கு இந்த வீடியோக்கு நினைச்சிருந்தேன். அருள்தாஸ் நிறைய தம்ப்நெயில் கொடுத்துட்டாரு. சரி, நான் அது சொல்லலைன்னா இந்த நேரத்துல முக்கியமா சொல்லணும், என்னுடைய நண்பர் எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எல்லா ரிவ்யூஸும் பாசிட்டிவா அதாவது என்னது நியாய தராசோடு போறோம்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பத்தி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டுதார். நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல, கண்டிப்பா மேடையில் நான் இப்ப சொல்லிட்டேன். உங்களுக்காக மட்டும் இல்ல, அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி இந்த விழால நான் பதிவு பண்றேன். யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. கண்டிப்பா நீங்க எழுந்து சொல்லுங்க, சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்க கேட்க மாட்டோம், நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், நீங்க சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பாக்குறேன், உங்களுக்கு கடமையா பாக்குறேன். இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினைச்சு இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரிகமான மேடையா மாறிடும். அப்படி மாறக்கூடாது, அப்படி மாற விடக்கூடாது. நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையா நம்ம மாத்தணும். அதுக்கான பொறுப்பு இங்க இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிற உங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்துல பதிவு பண்ண விரும்புறேன். பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க, உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன், உங்களோட நண்பரா நான் பல வருஷம் இருக்கேன். அந்த உரிமையில நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்றேன். மீண்டும் ஒரு முறை, என்னை பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போற பல ஊடக நண்பர்கள் இங்க இருக்கீங்க. நான் எவ்வளவு விழுந்தாலும் நீ வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நினைச்சு நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருப்பேன். அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம், என்னை யாரு கேட்டாலும் சொல்வேன், என் ஊடக நண்பர்கள் என் கூட இருக்காங்க, என்னை என்னைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஊடக நண்பர்கள் முந்தாலி நான் சொல்றேன், நீங்க தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க, நீங்க தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் எங்களை உருவாக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்க யார் உங்க முன்னாடி எந்த தவறுதலா பேசினாலும் ஏந்து நின்று கேள்வி கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. நல்லபடியா பேசிட்டோம். இந்த உலகம் பாசிட்டிவா இருக்கணும், இந்த உலகம் சிறப்பா அமையணும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியா அமையணும். 2K லவ் ஸ்டோரி இந்த படம் மிக சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா இந்த குழு அவ்வளவு அற்புதமான உழைப்பு கொடுத்திருக்காங்க, அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்க படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரிவ்யூ மூலமா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த நேரத்துல இந்த படத்துல பயணிக்கிற டீம்ஸ் எம் சதீஷ்க்கும் என்டையர் குழுவுக்கும் நன்றி. அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு வரப்போகுது. சுசீந்திரன் சாருக்கும் விக்னேஷ்க்கும் சிட்டி லைட்ஸ் விக்னேஷ்க்கும் ஹோல் குழுவுக்கும் இவான் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் சொன்ன பத்திரிகைன்னு சொல்றாரு, ஊடகம் பத்திரிகை தான். பத்திரிகை, ஊடகம், டெலிவிஷன், அப்படி ரேடியோ நான் சொல்ல விரும்பல, யூடியூப்னு எல்லோருமே ஊடக நண்பர்கள் தான். அதனால ஜென்ரலா நான் சொல்வது சதீஷ், ஊடக நண்பர்கள்னாலே அவங்க எல்லோருமே நண்பர்கள் தான். இங்க இருக்கிற எல்லோருமே பேப்பர், பிரஸ், டெலிவிஷன் எல்லாருமே ஊடக நண்பர்கள் தான். உங்க எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கேர். அண்ட் now Christy, please invite the man, the captain of the ship and the man who is doing everything. Great. தேங்க்யூ சார். வழக்கமாகவே ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் சொன்னீங்க. ஆனால் விமர்சனத்தை கூட ஒருத்தர் மேல் வைக்கும் போது சிரிச்ச முகத்தோடு வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் சார், நீங்கள் அப்படியே சிரிச்ச முகத்தோடய ஒருத்தர் விமர்சனத்தை அப்படியே நீங்கள் கொட்டினீங்க பார்த்தீங்களா? சூப்பர் சார். நீங்கள்